வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளோசம் சேனலில் பப்பாளிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் நல்லா 2 டைம் கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தக்காளி இந்த சைஸ் 4 சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பப்பாளிக்காய் 300 கிராமு. இது மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. முழுகிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். தேங்காய் 1/4 மூடி, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகா, 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பப்பாளிக்காய் நல்லா வெந்துருச்சு. வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சோடனே 15 சின்ன வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வேக வச்சதை நம்ம ஊற்றிக்கலாம். பப்பாளிக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. கல்லீரல் வீக்கத்தை குறைக்க செய்யும், மாதவிலக்கை தூண்டும், தாய்ப்பால் சுரக்கும், உடல் பருமனை குறைக்கும். இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நல்லது. இப்போ அரைச்சி விட்ட விழுதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பப்பாளிக்காயை 3 விசில் விட்டு வேக வச்சனால பப்பாளிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகா தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது. சாம்பார் தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவிடலாம். சுவையான பப்பாளிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.